இஅ்திகாஃப ஃபீ ஹாதல் மஸ்ஜிதி லில்லாஹி தஆலா என்ற இஅ்திகாஃபுடைய நியத்துடன் உட்கார்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் எந்தெந்த கர்மங்களை எல்லாம் எடுத்து நடக்குமாறு கட்டளை விதித்தார்களோ அவைகளை முழுமையாக எடுத்து நடக்கவும், அந்த அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் எந்தெந்த கர்மங்களை விட்டு தவிர்த்து கொள்ளுமாறு எச்சரித்தார்களோ அவைகளை முழுமையாக தவிர்த்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்வானாக. சங்கை பொருந்திய இஸ்லாமிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமெல்லாம் இந்த உலகத்திலே வாழக்கூடிய இந்த வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கையின் அடுத்த நிமிடம் என்ன, அடுத்த நாள் என்ன, அடுத்த வாரம் என்ன, அடுத்த மாதம் என்ன, அடுத்த வருடம் என்ன என்று யாராலும் எதையும் சொல்ல முடியாத ஒரு வாழ்க்கையை தான் அல்லாஹ் துனியாவிலே நமக்கு தந்திருக்கிறார். உலகத்திலே வாழக்கூடிய நமக்கு அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையின் இறுதி நல்ல முடிவாக ஆகுமா, கெட்ட முடிவாக ஆகுமா, நாம் செல்லுமிடம் சுவனமா நரகமா, நாம் வெற்றியாளர்களா தோல்வி அடைந்தவர்களா, சொர்க்கவாதியா நரகவாதியா என்று எதிலும் அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லித் தராமல், ஏதோ எங்களுடைய கண்கள் அடைக்கப்பட்டு நாம் செல்லுமிடம் தெரியாமல், நாம் உலகத்தில் பிரியுமிடம் அறியாமல், நம்முடைய கபர்ஸ்தான் இதுவாக இருக்குமா, நம்முடைய மையவாடி இதுவாக இருக்குமா, அல்லது மையவாடிகள் கூட கிடைக்காமல் போய்விடுமா என்றெல்லாம் நாம் உலகத்தில் யூகித்து பார்க்க முடியாத அளவுக்கு அல்லாஹ் தஆலா நம்முடைய வாழ்க்கையை தந்திருக்கிறார். ஒன்றே ஒன்றுக்கு நாம் அதிகமாக நன்றி செலுத்துகிறோம். அது என்ன? நம்மை முஃமினாக முஸ்லிமாக அல்லாஹ் வாழ வைத்தது. இதே ஜும்ஆவுடைய நேரம் பாங்கி சொன்னதன் பின்னால் ஒரு கூட்டம் வராமல் வீட்டிலே இருப்பார்கள், இன்னொரு கூட்டம் வர வேண்டும் என்று நினைத்து தாமதமாக வந்து பள்ளிக்கு வெளியால் அமர்ந்து எங்கே முஅத்தினுடைய இகாமத்தின் சத்தம் கேட்கிறா என்று எதிர்பார்த்து வெளியே ஒரு கூட்டம், இன்னொரு கூட்டம் ஜும்ஆவுடைய பள்ளிவாசலுக்கு முன்னால் வெளியே திரிந்து கொண்டிருக்கும் ஒரு கூட்டம், இன்னொரு கூட்டம் பள்ளிக்கு வெளியே அவர்கள் இருந்தாலும் தொழுகை இல்லை அல்லது இபாதத்துகள் இல்லை, ஏன் அவர்களுக்கு கலிமா கூட இல்லை என்ற ஒரு கூட்டம். இப்படி இருக்க அல்லாஹ் தஆலா நம்மை ஜும்ஆவிலே கொண்டு வந்து அமர வைத்து இஅ்திகாஃபுடைய நியத்துடன் நம்மை உட்கார வைத்து, சொல்லப் போனால் நம்மை எல்லாம் முஸ்லிமாக முஃமினாக அல்லாஹ் வைத்திருக்கிறானே, அதற்கே நாம் எவ்வளவு நன்றி செலுத்தினாலும் போதாது என்று நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். ஆனால் உலகத்தில் நாங்கள் எப்படியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாலும் அல்லாஹ் தஆலா நம்மை நல்லவர்கள் கூட்டத்தில் சேர்ப்பானா அல்லது தீயவர்கள் கூட்டத்தில் சேர்ப்பானா, நம்மை முஃமின்களாகவே அல்லாஹ் மௌத்தாக செய்வானா அல்லது நம்முடைய ஈமானை அல்லாஹ் கடைசி நேரத்தில் குறுக்கி விடுவானா என்ற எதையுமே அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அறிவித்து தரவில்லை. கூட பிறந்த சகோதரர் அவர் சில கட்டத்தில் காபிராக இருக்கலாம், பெற்றெடுத்த பெற்றோர் மரணிக்கும் போது காபிர்களாக இருக்கலாம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள் நம்மை விட்டும் அல்லது தீனுல் இஸ்லாமை விட்டும் அவர்கள் வழிதவறி செல்லலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த எந்த ஒன்றையும் நம் கையிலே தராமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை மறைவாக்கி நமக்கு மூடலாக்கி அல்லாஹ் தஆலா அதை வைத்திருக்கிறார். நாம் என்ன செய்யலாம்? உலகத்தில் நாம் இவ்வாறு இருக்கலாம். முடிந்த அளவு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்து, யா அல்லாஹ் எங்களை நல்லவர்களாக ஆக்குவாயா, எங்கள் முடிவுகளை நல்ல முடிவாக ஆக்குவாயா, முஃமினாக வாழ்வது போல் முஃமினாகவே மரணிக்க செய்வாயா, முஸ்லிமாக வாழ்வது போல் முஸ்லிமாகவே மரணிக்க செய்வாயா என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திப்பதை தவிர அல்லாஹ் தஆலா எங்களுக்கு எந்த வழி
வைத்தார். வலா துஸக்கு அன்ஃபுஸக்கும் என்றால் என்ன தெரியுமா? நான் நல்லவன் என்று நான் சொல்லக்கூடாது, நான் சாலிஹானவன் என்று நான் சொல்லக்கூடாது, நான் சொர்க்கவாதி என்று நான் சொல்லக்கூடாது. அல்லாஹ் தஆலா எப்படி தெரியுமா வைத்திருக்கிறார்? அவரவரை சுத்தப்படுத்த கூடாது. நம்மள இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையே அதுதான். நான் கொஞ்சம் தொழுது இபாதத்துகளை செய்து ஹஜ் உம்ராக்களை முடித்து விட்டால் அவர் நினைப்பது எவ்வாறு தெரியுமா? நான் ஒரு சொர்க்கவாதி, நான் எண்ணத்தில் குல்லோசுடைய வாயிலே இருக்கிறேன், எனக்கு மௌத்து மட்டும் தான் தடையாக இருக்கிறது, நான் மௌத்தாகினா சொர்க்கம் போயிடுவேன். இது ஒரு நினைப்புல நாங்கள் வாழ்கிறோம். இது தவறானது, இது பிழையானது. இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அன்னவர்கள் மட்டுமல்ல, உலகத்தில் வாழ்ந்த எல்லா அறிஞர்களும் இரவு முழுக்க இபாதத்துகள் செய்தாலும், மார்க்கத்திற்காக வேண்டி தங்கள் வாழ்க்கையை அவர்கள் அர்ப்பணித்தாலும், கிதாபுகளை எழுதும்போது எப்படி தெரியுமா எழுதுவாங்க? நான் ஒரு பாவி எழுதுகிறேன், நான் பாவம் செய்தவன், நான் ஒரு ஃபகீர் எழுதுகிறேன், நான் உலகத்தில் நிறைய பாவங்களை செய்திருக்கிறேன், என்னுடைய பாவத்திற்காக இந்த கிதாபை வாசிக்கக்கூடியவர்கள் பிரார்த்தியுங்கள், அப்படிதான் எழுதுவாங்க. உலகத்திலே ஃபிக்ஹ் கிதாபுகள்ல மிக முக்கியமான கிதாபை தந்த இமாம் ஷாஃபி இமாம் உட்பட, நவவி இமாம் உட்பட, இமாம் ராஃபி இமாம் உட்பட, இமாம் அபூ ஹனீஃபா இமாம் உட்பட எல்லோரும் எப்படி தெரியுமா எழுதுவாங்க? நான் ஒரு பாவி அப்படின்னா ஒரு பாவம் செஞ்சாங்கன்னு அர்த்தம் இல்ல, நான் பெரிய சொர்க்கவாதி என்று எழுத மாட்டாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றவர்களுடைய ரகசிய செய்திகள் ஒரு சஹாபியில கையில இருந்தது. அவங்க சாஹிப் முஸ்லிம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றவர்களுடைய ரகசிய செய்திகளை அவர்தான் வைத்திருப்பார். மக்காவில் முஸ்லிம்கள் இருந்தார். மக்காவில் அவர்கள் அல்லாஹ்வை வணங்கினார்கள், சிலைகளை வணங்கினார்கள். அதனால அவர்களுக்கு பேர் என்ன? முஸ்லிம்கள். மதீனாவில் யார் இருந்தார் தெரியுமா? யூதர்களும் முனாஃபிக்குகளும் இருந்தார். யூதர்கள் பனு குறைவா, பனு நதீர், பனு கைனுகா என்ற யூதர்கள் இருந்தார் மதீனாவில். அது ஹதீஸ், அது உண்மை. இன்னைக்கு யூதர்கள் தான் இஸ்ரவேலில் இருக்கிறவன் எனக்கு மதீனாவில் வந்து இருக்குது என்றான். எனக்கு மதீனாவில் வந்து இருக்குது என்றான். மதீனாவில் வந்து இருக்குது என்று சொல்ல காரணம் என்ன தெரியுமா? அந்த காலத்தில் யூதர்கள் வாழ்ந்தார்கள். மதீனாவில் இருந்தவர்கள் யூதர்கள் மட்டுமல்லாது முனாஃபிக்குகள் இருந்தார். இந்த முனாஃபிக்குகள் குறித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி கிட்ட அவரோட பேர் லிஸ்ட் கொடுத்தார். நல்லா கவனிக்கணும், நான் சொல்ல வாரது என்னன்னு விளக்கம் உங்களுக்கு. ஒரு சஹாபி கிட்ட பேர் லிஸ்ட் கொடுத்திருந்தார். அவரு சாஹிப் முஸ்லிம் அப்படின்னா என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ரகசியங்களை தெரிந்தவர். அவருக்கு மட்டும் தான் சொன்னாங்க. சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த சஹாபி கிட்ட அடிக்கடி போய் கேட்பாங்களா, கொஞ்சம் அந்த லிஸ்ட்ல என்ன பேர் இருக்குதான்னு பாருங்களே அப்படின்னு கேட்பாங்க. யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றவர்கள் பல தடவைகள், பல விடுக்கட்கள் உமர் ஃபீல் ஜன்னா, உமர் சொர்க்கத்தில் இருப்பார், உமர் ஃபீல் ஜன்னா, உமர் சொர்க்கத்தில் இருப்பார் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொன்ன சஹாபி அந்த சஹாபி கிட்ட போய் கேட்பாங்களா, இந்த முனாஃபிக்குகளுடைய லிஸ்ட்ல என்ன பேர் இருக்குதான்னு பாருங்க. ஒரு தடவை கேட்டாங்களா, இரண்டாவது தடவை கேட்டாங்களா, மூணாவது தடவை கேட்கும்போது வரட்டி விட்டாங்க, போங்க போங்க, உங்களோட பேரெல்லாம் இந்த வராது
எப்பா நாங்க 2 பேரும் ரிசல்ட் கொடுப்போம் இல்லையா? உலகத்துல யார் நல்ல குணத்தோட வாழ்றோ அவனுக்கு சொர்க்கம் இருக்குதா, அதனால நாங்க 2 பேரும் பேசிக் கொள்வோம். நீ சொல்லுப்பா ஏக குணம் என்ன? நான் நல்ல குணம் பண்ணி நல்ல குணம்ப்பா. திரும்ப அவன் கேட்கிறா ஏக குணத்தை பத்தி நீ கொஞ்சம் சொல்லு, நீ நல்ல குணம்ப்பா. 2 பேரும் ரிசல்ட் கொடுத்து முடிச்சுட்டா சொர்க்கம் கிடைச்சிருமா? உங்களில் சிறந்த குணமுடையவர் யார் தெரியுமா? கைருக்கும் பிஅஹ்லிஹி, உங்களோட மனைவி சொல்லணும். அவர் ரொம்ப நல்ல மனுஷன், நல்ல குணங்க. அவரோட குணம் வந்து சும்மா தேடாய் வார்த்தையெல்லாம் போட்டு பீத்தி தருவாங்களா இல்லையா? கொண்டாட்டிட்டு போய் கேட்டு பாருங்க, அவன் சொல்லுவா அவனை பத்தி எனக்கு தான் தெரியும். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் மரணிக்கும் போது மனைவி பக்கத்துல இருந்து கொண்டு இவர் நல்ல குணமுடையவர் என்று சொன்னால் அவர் சொர்க்கம் போவார். அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட போய் ஃபாத்திமா நாயில ஃபர்ஸ்ட் மௌத்தா போனாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு இரண்டாவது தான் மௌத்தா போனாங்க. ஃபாத்திமா நாயி இருக்கிற வரைக்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹு வேற கல்யாணமே முடிக்கல. ஃபாத்திமா நாயி எந்த இரவு மௌத்தா போனாங்களோ அந்த நாள் சொன்னாங்க ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்களுக்கு சொன்னாங்க, நீங்க இன்னைக்கு என்னோட இருக்க வேண்டாம், என்னோட இருக்க வேண்டாம். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஃபாத்திமா நாயி கிட்ட வந்து கடைசியான வார்த்தை என்ன தெரியுமா பேசினாங்க? ஃபாத்திமாவே, உங்கள் வாழ்க்கையில் நான் எவ்வாறு இருந்தேன், நான் உங்களிடத்தில் நல்ல குணமுடையவனாக நடந்து கொண்டேனா என்று அலியும் ஃபில் ஜன்னா, அலி சொர்க்கத்தில் இருப்பார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, அந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அந்த மனைவி கிட்ட வந்து கேட்டாங்க, நல்ல குணமுடையவன் என்று ஊர் சொல்லி பத்தாரு, உலகம் சொல்லி போதாரு, முழு உலகமே சேர்த்து ஒரு மனிதர் நல்ல குணம் என்று சொன்னாலும் மனைவி வந்து இவன் குணம் சரியில்லைன்னா ரிசல்ட் முடிவு மனைவியோட முடிவு தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கைருக்கும் பிஅஹ்லிஹி, உங்கள சிறந்தவன் உங்களோட பொண்டாட்டிக்கு நல்லவன் சொல்லி போட்டு கடைசியா சொன்னாங்க தெரியுமா? வ அன கைருக்கும் பிஅஹ்லி, நான் என் பொண்டாட்டியோட நல்லா இருக்கிறேன்டா. சரி, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டா சரி வருமா? மனைவி பார்த்து கேட்போமா? கதீஜா நாயகிட்ட போய் கேட்போமா? வேற யார்கிட்ட போய் கேட்போம்? சரி சொல்லுவாங்க, சின்ன வயசுல இருந்தா போய் சொல்ல மாட்டாங்க. அது சொல்லுவாங்க, மனைவி பார்த்து சொல்ல மாட்டாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி, உலக நியதியை நாம் எடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சின்ன மனைவி ஆயிஷா நாயகிட்ட போய் கேட்போமா? கேட்டாங்க சஹாபிகள். புகாரில ஹதீஸ் பதியப்பட்டிருக்கிறது, உங்களோட கணவர் ரசூலுல்லாஹ் குணம் என்ன? சொன்னாங்க ஆயிஷா நாயகி, உலகத்தில் யாரும் சொல்லாத ஒரு பதிலை சொன்னாங்க. என் கணவர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணம் என்ன தெரியுமா? கான ஹுலுகுல் குர்ஆன், என் கணவருடைய குணம் குர்ஆனாக காணப்பட்டது. உலகத்தில் யாருக்கும் இந்த ரிசல்ட் கிடைக்காது. அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களில் சிறந்த குணமுடையவர் யார் சொல்லணும்? பொண்டாட்டி. ஒருத்தர் நல்லா செலவழிக்கிறவனா கஞ்சனா எப்படி கண்டுபிடிக்கிறோம்? இஸ்லாம் எல்லாத்துக்கும் வழி சொல்லுது, எல்லாம் அடுத்த கையில இருக்கு. நல்ல பணத்தை செலவழிக்கிறவனா கஞ்சனா எப்படி முடிவெடுக்கணும்? யார் முடிவு சொல்லணும்? யோசிச்சு பாருங்க. பள்ளியில அவர்தான் 2ஆம் மாடியை கட்டினவரு, 3ஆம் மாடியை கட்டுறதுக்கு அவர்தான் பிளான் போட்டு கொண்டிருக்கிறாரா? கொடை வள்ளல் அவரு, தான தர்மம் வாரி வளர்க்கிறவரே, அது முடிவுறார். ஒரு மனிதனுடைய அவன் செலவழிக்கிறவனா கஞ்சனாலும் பிரயாணம் வைத்து பார்க்க சொன்னாங்க. பிரயாணம் போனதுக்கு
கல்வி ரோட்ல போனா நிறைய மனுஷன் தான் போவாரு. அவ்வளவு பணிவான ஒரு சஹாபியா திஹியத்துல் கல்வி எல்லாம். ஒரு நாள் ஒரு சஹாபி வராங்க, வந்தா ரசூலுல்லாஹ் இந்த திஹியத்துல் கல்வி எல்லாம் ரொம்ப நெருக்கமா க்ளோஸா பேசிட்டு இருக்காங்க. உடனே இவர் பார்த்தாரு ரகசியம் தானே பேசுறாங்க, நம்ம வரக்கூடாது. அவர் போயிட்டார். திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு வந்தா திரும்பவும் பேசுறாங்க, திரும்பவும் வந்தா திரும்பவும் பேசுறாங்க. என்ன இவ்வளவு பெரிய ரகசியம் போகுது? கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்தா இல்ல, அவர் போயிட்டார். திஹியத்துல் கல்வி வைத்தாரு. ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் மட்டும் இருக்கிறாங்க. யார் சொல்லலாம் மாட்டி வந்தேன், நீங்களும் திஹியத்துல் கல்வி பேசிக்கொண்டு இருந்த மாதிரி இருக்குது, என்ன விஷயம் என்று கேட்கும் போது சொன்னாங்க, திஹியத்துல் கல்வியில ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பேசிக்கொண்டு இருந்தாங்க. என்ன பேசினா? என்ன பேசினீங்க ரகசியம்? இல்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் உங்க உம்மத்துக்கு சொல்லுங்க, பக்கத்து வீட்டுக்காரரோட நல்லா நடந்து கொள்ள சொல்லுங்க, பக்கத்து வீட்டுக்காரரோட நல்லா நடந்து கொள்ள. இதேதான் சொன்னாங்களா? அதேதான். அவ்வளவு நேரம் அதுதான் சொன்னாங்களா? அவ்வளவு நேரம் அதுதான் சொன்னாங்க. ஒரு கட்டத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சாபி எனக்கு ஒரு கட்டம் பயணம் வந்து என்ன தெரியுமா, ஒருவேளை அவங்க சொல்லுவாங்களோ தெரியாது, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு உங்களோட சொத்தை வந்து விடு என்று உங்களோட உம்மத்துக்கு சொல்லுங்க என்று சொல்வார்களோ என்று நான் பயந்தேன். பக்கத்து வீட்டுக்காரனுக்கு சொத்தை கொடுக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரனுக்கு சொத்தாலே பிரச்சனையே இல்லையா? ஒரு அடி அந்த ஒரு அடி காணிக்காக வேண்டி பரம்பரையா சண்டை பிடிக்கிறாங்களே, வெட்கம் இல்லையா? அசிங்கம் இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போகும்போது ஹவுஸ்கள் ஹஸ்ரஜ்கள் சண்டை பிடிச்சு ஜாக்கியாக்காரன் சண்டை பிடிச்சு வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட 100 வருஷம் யுத்தமா, 100 வருஷம் யுத்தமா. என்னன்னு கேள்விப்பட்டா ஹவுஸ்களுடைய ஒட்டை ஹஸ்ரஜ்களுடைய ஒட்டிகள் அடி விடுதுதான். அந்த அடியானால இப்போ அந்த மாதிரி இருக்கு. ஒரு அடி காணிக்காக இங்க கோர்ட்ல பேசினோம், முடிவு வரல, வேற ஒரு கோர்ட், ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட், எல்லாம் கோர்ட். என்ன சொல்ல போனா அந்த ஒரு அடி காணியில கூட உங்களை அடக்க மாட்டோம். எங்க கொண்டு போற பள்ளி வைக்க வேண்டாம். அதுவும் 10 வருஷம் ஆயிட்டா இன்னொருத்தர் வந்துருவாங்க. எங்க அம்மா ஓடி ஓடி இன்னொருத்தர் அடக்குவாங்க. பக்கத்து வீட்டுக்காரரிடத்தில் சண்டை பிடித்துக் கொண்டு சச்சரவுகளில் ஈடுபட்டுக் கொண்டு பகையை வைத்துக் கொண்டு நான் சாலிஹானவன் என்று சொல்வதில் அர்த்தம். ஒரு பெண்மணி அவ மௌத்தா போயிட்டாவா, ஒரு பெண்மணி அவ மௌத்தா போயிட்டாவா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் ஒரு பெண்மணி மௌத்தா போயிட்டாங்க, நல்லா தொழுவா, நல்லா குர்ஆன் ஓதுவா, நல்லா இபாதத் மாட்டிக்கி கொண்டே போறாங்க சஹாபிகள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையாட்டி அப்படியா நல்லா இபாதத் செய்வாவா, வலாகின் துதி ஜாரஹா பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு அநியாயம் செய்வா. முன்னால நிறைய நல்ல ரிசல்ட் முந்தி வந்தீங்க இல்லையா? நல்ல ரிசல்ட் முந்தி வந்தாச்சு, கடைசி ஒரு ரிசல்ட் பக்கத்து வீட்டுக்காரருக்கு அநியாயம் செய்வா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசிச்சு இவ்வளவு அமல் செஞ்சவா, அதனால நல்ல முடிவுகள் இருக்கு, சான்ஸ் இருக்கு. ஒரு வார்த்தை நீ வழிய விட்டால் அவள் நரகத்தில் இருப்பாள், அவள் நரகத்தில் இருப்பாள். ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு யுத்தத்துக்கு ஆள் எடுத்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த யுத்தத்துக்கு வரணும். இந்த யுத்தத்துக்கு வாரத்துக்கு குவாலிஃபிகேஷன் என்ன தெரியுமா? குவாலிஃபிகேஷன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு அநியாயம் செய்யக்கூடாது, அவன் தான் வரணும். எல்லாரும் வந்தாங்க. ஒரு சஹாபி கடைசியா வந்து சொன்னாங்க, யாரும் சொல்லலாம், நான் இதுவரைக்கும் யாரும் பக்கத்து வீட்டுக்காரருக்கு எந்த அநியாயம் செஞ்சதில்லை, ஒரே ஒரு நாள் கொஞ்சம் அவசரம், சிறுநீர் கழிக்கிற அவசரத்துல பக்கத்து வீட்டுக்காரனுடைய மதில் இருக்கிற செவரு அதுல கொஞ்சம் சிறுநீர் கழிச்சுட்டு யாரும் சொல்லலாம், நீங்களும் வரக்கூடாது, நீங்களும் வரக்கூடாது. போறது எதுக்கு? இஸ்லாமிய போருக்காக. அங்க
ரிசல்ட். அது என்ன ஃபைனல் ரிசல்ட்? ஜனாசா தூக்கப்படுது. இப்ப ஜனாசா தூக்கப்படுது. சொர்க்கவாதியா நரகவாதியா என்ன முடிவு கொடுக்கலாம் இல்லையா? அந்த நேரத்துல கூட ஊர் மக்கள் நிறைய பொறுப்பு இருக்கிறார். ஒரு ஜனாசா சுமந்து செல்லப்படுகிறது. எல்லாரும் அந்த ஜனாசா பார்த்து கொண்டு இவர் ஒரு நல்லவர், இவர் ஒரு நல்லவர் என்று சொன்னதோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வாஜிபாகி விட்டது. இன்னொரு ஜனாசா சுமந்து செல்லப்படுகிறது. எல்லோரும் பார்த்து கொண்டு கெட்டவன் கெட்டவன் மோசமானவன் அநியாயக்காரன் என்று சொன்னதோட வஜபத் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபிகள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், ஒரு நாள் அங்க வஜபத் தண்ணீங்க, இன்னொரு நாள் இங்க வஜபத் தண்ணீங்க, என்னன்னு கேட்டாங்க. ஊர் மக்கள் எல்லோரும் சேர்ந்து நல்லவன் நல்லவன் என்று ரிசல்ட் கொடுத்தாங்கல்ல, அவனுக்கு சொர்க்கவாதியாகி விட்டது என்றார். ஊர் மக்கள் எல்லாம் கேட்டு கெட்டவன் அநியாயக்காரன் என்று சொன்னாங்கல்ல, அவனுக்கு நரகவாதியாகி விட்டது என்றார். ஒரு மனிதன் உலகத்தில் மரணித்ததற்கு பின்னால் எந்த பண உறவோ அல்லது உடல் அல்லது பெற்றோர் தந்தை என்ற உறவோ திருமண உறவோ கல்வி உறவோ இல்லாமல் ஊர் மக்கள் கண்ணீர் வடிக்கிறார்களா? இவரை நாம் இழந்தோம் என்று கவலைப்படுகிறார்களா? நிச்சயமாக அவருடைய ஜனாசா ஒரு நல்ல ஜனாசாவாக இருக்கும். சில பேர் மரணித்ததுக்கு பின்னால அவனோட சொல்ல முடியுது, நல்ல வேளை அவன் மகன் அமெரிக்கால இருக்கிறான், அடுத்த மகன் கனடால இருக்கிறான் சொல்லுவாங்க இல்லையா? ஏன் இவனோட முடியும்? யோசிச்சு பாருங்க. உலகத்தில் என்ன ஆட்டத்தை வேண்டுமானாலும் போட்டாலும் உலகத்தில் அடுத்த மனிதர்களை பயந்து நடந்து கொள்ளுங்கள். அடுத்த மனிதர்களுடைய சாபத்தை பயந்து நடந்து கொள்ளுங்கள். அதனாலதான் அட்லீஸ்ட் நாங்க என்ன செய்யறோம்? உலகத்தால நாங்க காட்டி செல்லும் போது ஒருவேளை அடுத்தவன கால் மிதிப்பட்டாலும் நாங்க என்ன செய்யறோம்? ஆள மேல தொட்டு மன்னிச்சுக்கோங்க. இன்னும் இந்த வல்லமைகள் இருக்குது இல்லையா? இப்ப பள்ளியில நாம ஒருத்தரை தாண்டி போகும்போது கூட கால் பட்டா கூட தொட்டு மன்னிச்சுக்கோங்க தெரியாம போடுது இல்லையா? ஏன் இந்த வல்லமை வந்தது? ஒரு நாளும் அடுத்த மனிதரை பகைத்து அடுத்த மனிதனுடைய சாபத்துக்குள்ளாகி சொர்க்கத்தை மட்டும் அடைஞ்சிடலாம் நினைச்சாது. அது நடக்காது. அதனால அல்லாஹ் தஆலா நம்முடைய முடிவை நாம் அடைக்கப்படக்கூடிய இடம் எங்கே எங்களுக்கு தெரியாது. எங்களோட மௌத் எப்பொழுது எங்களுக்கு தெரியாது. நல்ல நிலைமையில் மௌத்தா போவோமா கெட்ட நிலைமையில் இருப்போமா நமக்கு தெரியாது. அதே நேரத்தில் அல்லாஹ் தஆலா நாம் சாலிஹானவனா எங்களுக்கு தெரியாது, நல்ல குணமுடையவனா எங்களுக்கு தெரியாது. கடைசி நேரத்தில் ஒரு மனிதன் மரணிக்கும் போது நல்லவன் ஊர் மக்கள் சொல்லுவாங்களா கெட்டவன் சொல்லுவாங்களா? அநியாயங்கள் பாவங்கள் செஞ்சு கொண்டே இருப்பாங்க. அத்தீதாவுடைய இமாம்கள் இருப்பாங்க. கோவில் இல்லாத இந்த ரத்தீபுன் அதீத் குர்ஆன் சொல்லுதா இல்லையா? ஒரு மனுஷன் நலவு செஞ்சாலும் பாவத்தை செஞ்சாலும் எழுதுறதுக்கு ரெண்டு மலக்குகள் இருப்பாங்க. ரெண்டு மலக்கு தான் இருப்பாங்க. பல கருத்து இருக்கு. அப்படிதான் இமாம்களுக்கு மத்தியில பல கருத்து இருக்கு. குர்ஆன் சொல்லுது ரத்தீப் அதீத் என்ற ரெண்டு மலக்குகள் இருப்பாங்க. ஆனா சில அறிஞர்கள் சொல்றாங்க அந்த ரெண்டு பேரும் ஒருத்தர் ரத்தீப் ஒருத்தர் அதீத் என்றாங்க. இன்னும் சில அறிஞர்கள் சொல்றாங்க இல்லங்க ஒருத்தர் பேர் ரத்தீப் தான் அதீத் தான், அடுத்தவங்க பேரும் ரத்தீப் தான் அதீத் தான். பலவிதமான கருத்து வேறுபாடு. ஒரு நன்மையை செஞ்சுட்டா அப்படி எழுதுவாங்க. நன்மையை செஞ்சுட்டா நல்லவளை செஞ்சுட்டா, அடுத்தவனுக்கு உதவி செஞ்சுட்டா, அடுத்தவனுக்கு நல்லா நடந்துட்டா, அடுத்தவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டா, அடுத்தவனோட நல்ல குணத்தோட அவர்களை செஞ்சுட்டா அப்படி எழுதுவாங்க. அவசரமா எழுதுவாங்க. ஒரு பாவத்தை செஞ்சா கொஞ்சம் வெயிட் பண்ணுவாங்க. ஒப்பா கேட்பானா, பாவம் மன்னிப்பு தெரிவானா, அப்படி மன்னிப்பு கேட்பானா, இஷ்டத்துக்கு அடைஞ்சு விடுவானான்னு பார்த்தே இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு காலம் அதை பழையமாக்கள் பலவிதமாக இருப்பாங்க. ஒரு நாள் வரைக்கும் டைம் கொடுப்பாங்க, ஒரு வாரம் வரைக்கும் டைம் கொடுப்பாங்க. அப்படியெல்லாம் அவகாசம் கொடுத்து சிலவங்க கொஞ்சம் டைம் கிறிஸ்துவாக செய்யறாங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ் சரி சொல்றானா? பாவத்தை செஞ்சா அவன் பார்த்து இருக்கிறானா? அப்ப அந்த மலக்குகள் மிச்சம் கவலையோட அவன பாவத்தை எழுதுவாங்க. அதோட
இவன் பாவத்தை எல்லாம் எங்களால் எழுதி இருக்க முடியாது. அதனால இவனை விட்டு எனக்கு ரெஸ்ட் தாயா அப்படின்னா இவன் அவசரமா இருக்கிறாரா? யாரு? ரகீப் அதீதுகள் அவருக்கு எதிராக துவா செய்வாங்க. எவ்வளவு மோசமான ஒரு நிலைமை. பக்கத்தில் இருந்து நன்மையை எழுத வேண்டிய வழக்கு அவனுக்கு பதுவா செய்யறாங்கடா. இவனோட பாவத்தை எல்லாம் எங்களால் பார்த்து கொண்டு இருக்க முடியாது. இவனோட பாவத்தை எல்லாம் எழுதி இருக்க முடியாது. அதனால இவன் உயிரை எடுத்துருக்கான் என்று வழக்குகள் பதுவா செய்யறாங்கடா. எப்படி ஒரு மோசமான நிலைமை. எனவே அன்பார்ந்த ஒரு இஸ்லாமிய ஏழை நீங்கள் சொல்கிறீர்கள் என்றால் எனக்கும் சேர்த்து நான் உபதேசம் செய்கிறேன். எனவே நாம் எவ்வாறு கடைசி மூச்சை அடைய போகிறோம் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் முடிந்தவரை அடுத்தவர்களுடன் நல்ல முறையில் நடந்து அடுத்த மனிதர்களுக்கு அநியாயம் செய்யாமல் அண்டை வீட்டுக்காரர்களுக்கு துரோகம் செய்யாமல் நல்ல குணத்துடன் சாலையானவர்களாக நாம் நம்மை சுத்தப்படுத்திக் கொள்ளாமல் அடுத்தவர்கள் நம்மை சுத்தமானவர்கள் என்று சொல்லும் வரை நாம் வாழ்ந்து காட்டுவோம். அப்படிப்பட்ட கூட்டத்தில் அல்லாஹ் எதையும் உங்களை மாற்ற வேண்டும். நம்முடைய பாவங்களை நல்லவர்களாக எங்களை வாழ வைப்பாயா, நல்லவர்களுடன் எங்களை வாழ வைப்பாயா. அடுத்த மனிதர்களுக்கு எங்களால் அநியாயத்தை துரோகத்தில் நடத்துவதாக பாதுகாத்தருவாயா. எங்களால் அறியாமல் அல்லது நாம் அறிந்து நம்மால் அநியாயம் விளைவிக்கப்பட்ட ஒரு மனிதர் கபிரில் இருந்தார் ரஹ்மானே, அவரை எங்களால் அடைய முடியாத ரஹ்மானே, அவரை எங்களை மன்னிக்க வேண்டும் ரஹ்மானே. அந்த மன்னிப்பை பெற்று உன்னுடைய மன்னிப்பை பெற்ற நல்லவர்களாக எங்களை ஆக்கி அருள்வாயா. இந்த நிமிடத்தில் அடுத்த மனிதர்களுக்கு எந்த அநியாயமும் எங்கள் கைகளினால் கால்களினால் கரங்களினால் எங்களுடைய உறுப்புகளினால் ஏன் ரஹ்மானே எங்களுடைய